அர்ச்சனா, காஃபி. நான் என்னென்னமோ நினைச்சேன், என்னென்னமோ நடந்துருச்சு. ஏம்மா, நீ நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடந்தது. அப்புறம் என்ன? ஓஹோ, உன் அண்ணன் உனக்கு காஞ்சிபுரம் பட்டு எடுத்து கொடுக்கலையேன்னு கவலைப்படுறியா? ஏ அர்ச்சனா, புடவைக்கெல்லாம் புலம்புற சராசரி பெண்மணி இல்ல நம்ம அம்மா. டேய், கரெக்டா சொன்னடா மகனே. என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. டேய், உனக்கும் அனிதாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் ஒழுங்கா நடந்து முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அர்ஜுனுக்கு சுவாதிக்கு நடந்த நிச்சயதார்த்தம் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏ, இன்னொரு பொண்ணையும் உன் பையனுக்கே நிச்சயம் பண்ணணுமா? அது இல்லடி, உங்க அண்ணனும் அந்த பொண்ணு அனிதாவும் எவ்வளவு பொருத்தமான ஜோடி தெரியுமா? ஆனா அந்த அர்ஜுனுக்கு சுவாதிக்கு பொருத்தமே இல்ல. போதாதுக்கு அந்த அர்ஜுன் லோக்கல், அந்த ஷியாம் ஃபாரின் மாப்பிள்ளடி. அது அமைஞ்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? அம்மா, உங்களுக்கு ஏமா இந்த கடுப்பு? இன்னைக்கு அர்ஜுனோட ஷியாம் நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்வீங்க, நாளைக்கு ஷியாமை விட ஷாருக் பெட்டர் மாப்பிள்ளைன்னு சொல்வீங்க. இத பாருங்க, அர்ஜுனும் சுவாதியும் நல்ல பொருத்தம். they are made for each other. ஏய் போடா, நீயும் உன் டேஸ்ட். இல்லம்மா, நீங்க சும்மா இருங்க. லேட்டா வந்த ஒரே காரணத்துக்காக மாப்பிள்ளை மாத்திடுவாங்களா? ஏதோ மாப்பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நாங்க உட்கார்ந்திருந்தேன், அதனாலதான் ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. சரி, நேத்து நைட் நான் ஒரு 2 பேக்கு எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன்னா நாமளும் அங்க லேட்டா தான் போயிருப்போம். அப்போ எனக்கு பதிலா வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு போறவங்க என்ன? சும்மா இருமா. அண்ணே, உன் லைஃப்லயே நீ பேசின சரியான பேச்சு இதான். குட். நான் உண்மையை சொல்றேன் அர்ச்சனா. கடைசி நிமிஷத்துல அர்ஜுன் வந்து மாப்பிள்ளைய உட்காந்து தட்ட மாத்தினப்போ என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? டேய், அந்த ஷியாம் என்ன படிப்பு, என்ன ஸ்டைல், இவன் எங்கடா? அம்மா, ஏமா, யாரு சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காதா? இல்ல நல்லதா ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் உனக்கு கசக்குமா? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அந்த அனிதா உனக்கு மருமகளா வந்து என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறாளோ தெரியல. ஏய், என்னடி சலிச்சுக்கிற? ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போனோம்னா அந்த கட்டடத்தை பத்தி குறை சொல்றது இல்லையா? இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பொண்ணு மாப்பிள்ளை பத்தி குறை சொல்றது இல்லையா? அவங்க அழகா இருந்தா விருந்துல பரிமாற ரசத்துல உப்பு இல்லைன்னு குறை சொல்றது இல்லையா? அது மாதிரி தாண்டி இதுவும். கேமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் குடுக்கார பையனை பத்தி அர்ஜுன் வீட்ல பேச மாட்டாங்களா? எப்படி பேச முடியும்? பேச என்ன வழி இருக்கு? என் புள்ள என்ன லேட்டாவா வந்தா? இல்லையே, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த ஷியாம் தான் சுவாதியை தட்டிட்டு போயிருப்பா. கடவுளே, நீ எப்படி நான் பொண்ணா பிறந்து கல்யாணத்தையும் பண்ணிட்டு எங்களையும் பெத்த? வெளியில சொன்னா எனக்கு தான் கேவலம். ஏய், அம்மாவை திட்டுற ஓகே, ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. விட்டுறேன். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஏய், காஃபிடி. அது நீயே குடி. என்ன ராஜனே, ஏதாவது வேண்டுதலா? ஆமா தம்பி, ஐயாவோட 2 பொண்களுக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணுமேனு கணக்கு செலுத்துறதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அண்ணே, ஏதோ வேலைக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, கூலி வாங்கினோமா, போனோமான்னு இருக்கிற இந்த காலத்துல அந்த குடும்பத்தோட பல வருஷமா ஐக்கியமாகி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பதவி துடிச்சு சாமிகிட்ட வேண்டிக்கிறீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. தம்பி, நாம இருக்கிற இடம் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அதான் அண்ணே, கொஞ்ச நாள் அந்த குடும்பத்தில் ஏதோ குழப்பம் இருக்கும் போல இருக்கு. குழப்பமா? குருட்சேத்திர யுத்தம் மேல நடந்துகிட்டு இருக்கு. யுத்தமா? பயப்படாத தம்பி, வீட்டுக்கு வீடு வாசப்படி, பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. இந்த வீட்டுல பிரச்சனை வேற ஒரு மாதிரியா, அவ்வளவுதான். நானும் பிரச்சனை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கூட நிச்சயத்தை ஏதோ குழப்பம் வந்தது போல் இருக்க. ஆமா தம்பி, கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் சுவாதி பொண்ணுக்கும் மாப்பிள்ளையே மாத்திருப்பாரு ஐயா. அதை என்னாலேயே சகிச்சுக்க முடியலையா? அந்த பொண்ணால எப்படி பொறுத்துக்க முடியும்? அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஐயா பாட்டுக்கு திடீர்னு இப்படி முடிவெடுத்தது இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. இதெல்லாம் கோவக்கார அந்த ஐயாட்ட போய் யார் சொல்றது? இதுக்கெல்லாம் யார் தான் காரணம்? யாரேன்னு குத்தம் சொல்றது? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிச்சயார்த்தத்தை நடத்தி முடிக்கணுங்கிற ஐயாவோட அவசரத்தை குத்தம் சொல்றதா, இல்லைன்னா ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்த அந்த மாப்பிள்ளை தம்பியை குத்தம் சொல்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எது எப்படியோ கடவுள் புண்ணியத்தால ஏற்கனவே பேசுற மாதிரி கடைசி நேரத்துல கிளைமேக்ஸ்ல வர மாதிரி நம்ம அர்ஜுன் தம்பி வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம். அதனாலதான் தம்பி வேண்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி என்னால பார்க்க முடியல. தம்பி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன புகழாத. நீ உன் கடமையை செய்ய, நான் என் கடமையை செய்யறேன். அவங்க அவங்களுடைய கடமையை கரெக்டா செய்துட்டாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அதான். சரிண்ணே. கடவுளே,
என்ன பெரிய சிந்தனை? கோட்டை விட்டது விட்டாச்சு. உன்னை டம்மியா கொண்டு போய் அவங்க உட்கார வச்சாங்க. நீயும் பெரிய மாப்பிள்ளை கனவெல்லாம் கண்டு சந்தோஷமா போய் உட்கார்ந்த. இப்ப என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்கா சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஆஹா, பெரிய அக்கா பாசம். உனக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தது இல்ல? இவ்வளவு ஆசைங்க நடந்த பிறகு நீங்க இருக்கணுமா? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. முதல்ல இடத்த காலி பண்ணு. ரம்யா பேசாம இரு. சும்மா ஏன் அவனை விரட்டிட்டு இருக்க? மிரட்டாம என்ன பண்ண சொல்ற? எனக்கு தான் கார்த்திக் மாமா இல்லைன்னு ஆயிடுச்சு. அண்ணனுக்கும் இந்த வீட்டுல பொண்ணு இல்ல, எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன் மாமனார் என்னன்னா உன்னை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி வசனம் மட்டும் பேசிட்டு உன்னை ஒரு ராயல் வேலைக்காரியே நடத்துறாரு. நீயும் அப்படிதான் நடந்துக்கிற. உனக்கு தான் எந்த ரோஷமும் இல்லைன்னா அண்ணனுக்குமா இல்ல? அம்மா தங்கச்சி, எனக்கு கொம்பு சீவனும் நினைக்காத. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் ஆசையை பத்தியும் தெரியும். என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு கார்த்திக் மேல ஆசை இல்ல? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்லன்னு நீ அவனை கட்டிக்க ஆசைப்படல? உண்டா இல்லையா? ஆமா. அப்படி வா வழிக்கு. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது அதை நான் நிறைவேற்றாம போக முடியுமா? அதை நான் நிறைவேற்றணும்னா இந்த வீட்டை விட்டு போட நடக்குமா? நான் இங்க இருந்தா தான் சாந்தியும் கார்த்தியும் பிரிக்க முடியும். அவளை அவங்ககிட்ட இருந்தும் இந்த வீட்டுல இருந்தும் பிரிக்கிறதா என் முதல் வேலை. நான் சாந்தி கிட்ட உறவாடி கெடுக்க போறேன். உன்னை அவ எப்படி நம்புவா? நடக்கிறது ஏதாவது பேசுடா. அக்கா, விஷத்தை விட வேகமா வேலை செய்யறது பாசம் தான். பாசம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். சாந்தி என் சிஸ்டம் முறை தானே. சாந்தி கிட்ட நான் பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த பாசத்தையே ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டே விரட்டுறேன். எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா நீ? பொறுங்க பொறுங்க, போக போக என் புத்திசாலித்தனத்தை பாருங்க, அப்புறம் பாராட்டுங்க. பார்ட்னர், ஃபேக்ட்ரி பூரா சுற்றி வந்துட்டோம். அப்படி என்ன தீவிர யோசனையில் இருக்கீங்க? பார்ட்னர், வேற என்ன யோசனையாக இருக்க முடியும்? போட்ட திட்டம்லாம் தவிடுபடி ஆயிடுச்சேன்னு தான். என்ன சொல்கிறீங்க பார்ட்னர்? ஆமாய்யா, உனக்கு எல்லாத்தையும் நான் பிள்ளையார் சுழிலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். புரியுது பார்ட்னர், புரியுது. நம்ம தூக்கத்துக்கு எடுத்துட்டான் யாருக்கே. அவனுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு நாம் அர்ஜுனுக்கு மிஷினில் ஒரு ஷாக் வச்சோம். அர்ஜுன் தப்பிச்சிட்டான், அந்த மாணிக்க மாட்டிக்கிட்டான். என்ன வேணா சொல்லு, இதில் ஆர்கே ஜெயிச்சிட்டான், நம்ம தோத்துட்டோம். அவன் விதி அப்படிப்பா. அர்ஜுனுக்கு நல்ல நேரம். உண்மைதான் பார்ட்னர். நம்ம குறி அர்ஜுன் இல்லை, ஆர்கே. அந்த ராங்கி ராதாகிருஷ்ணனை கூண்டோட கவுக்கிறதுக்கு நம்ம புது திட்டம் போட்டே ஆகணும். நாம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குதே. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இனிமே திட்டத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும்யா. அந்த ஆர்கே வீட்டில் புதுசு புதுசாக பிரச்சனைகள் உருவாகணும். ஏன்னா நம்ம பசங்க இருக்க வேண்டிய வீட்டில் வேற எவனும் இருக்கக்கூடாது. கரெக்ட் பார்ட்னர். அவன் நிம்மதியா இருக்கவே கூடாது. அவன் அசிங்கப்படுத்தணும். என் கௌரவத்தை காப்பாத்துக்குன்னு நம்ம காலில் வந்து விழணும். கரெக்ட். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வர வர என்னவோ இந்த ஆர்கே ரொம்ப நல்லவன், நம்ம எல்லாம் கெட்டவங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சே. முதல்ல இந்த ஃபீலிங்கை மாத்தணையா. நீ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இரு. அவன் மூச்சு விட முடியாதபடி திணறணும். அப்பதான் நாம நிம்மதியா மூச்சு விட முடியும். எதுக்கு கவலைப்படாத. எல்லாரும் குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. இப்பதான் குட்டியை குழப்பிக்கிட்டு இருக்கேன்.
எங்களால் முடிஞ்ச உதவி. ஐயோ ஒரு நிமிஷம். இந்த பணம் உதவி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசத்துக்கு எங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். ஆனா எனக்கு நிரந்தரமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். எனக்காக இல்லைனாலும் என் புருஷனுக்காகவும் என் பிள்ளைக்காகவும் வாழ்ந்தே ஆகணும். உங்களோட தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேங்க. மாணிக்கத்துக்கு இப்படி ஆனதுக்கு கம்பெனியில் நஷ்டத்தை கேட்டிருக்கோம். அது கண்டிப்பாக கிடச்சிரும். அவரோட வேலையை திருப்பி வாங்கி கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயத்தில் மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகவே இருக்கு. இது எல்லாமே நடக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. அர்ஜுனை மீறி எங்க கம்பெனில எதுவும் நடக்காது. நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வாங்க இப்பவே போலாம். வாங்க. என்னங்க போலாமா? வரேன். வரப்பா. கார்த்திக் அங்கிள், நில்லுடா. என்ன இவ்ளோ பெரிய பைய? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்க? யாருக்கு வாங்கிட்டு வந்தா என்ன? உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. ஏய், உனக்கு இந்த வீட்ல சொந்தமே நான் தான். எனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரலையா? புது சொந்தங்களை உருவாக்கிக்க தான் இது. இப்ப நீ நகரு. கார்த்திக் அங்கிள், கார்த்திக் அங்கிள். இவ யாருக்கு சொந்தனே தெரிய மாட்டேங்குதே. என்ன ஷாம்? என்ன அங்கிள், வேலைக்கு போலையா? எனக்கு ஆஃப். சரி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? சாந்தி எங்க? இதை கேட்க என்ன கூப்பிட்ட? சாந்தி இந்த வீட்டுல இருக்கிற இடம் உங்களுக்கு தானே தெரியும். நில்லு, ஓடாதடி. நில்லு சொல்றல. ஏய், தேங்க்ஸ் அங்கிள். உங்க வைஃப் உள்ள இருக்காங்க. எனக்கு சிரமம் வைக்காம உங்க வைஃப் எங்க இருக்கான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, பாய். நான் சொல்றதை கேட்கணும். என்ன அடம்பிடிக்க கூடாது. என்னடா செல்லம், பயந்துட்டியா? மாமாடா. பேபி 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 பேபி. இங்க பாரு, மாமா உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாரு. இது பாரு, இது பாரு, இது பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பிடிச்சிருக்கா? மாமாக்கு ஒரு முத்த கொடு, மாமாக்கு ஒரு முத்த கொடு. எல்லாம் உனக்குடா, எல்லாம் உனக்கு மட்டும். பேபி பேபி பேபி. கிஸ் கொடு, கிஸ் கொடு. வாவ், குழந்தையோட முத்தம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஈடாகுமா? அங்கிள், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. உங்க வைஃப் ஒரு மகாலட்சுமி, குழந்தை ஒரு அழகு தேவதை. அங்கிள், உங்க உயர்ந்த குணத்துக்கும் நீங்க பண்ண சீர்திருத்தத்துக்கும் உங்க ஃபியூச்சர் எங்கேயோ போயிடும். பாருங்க, இது உங்களை புகழெடுத்துக்கோ இல்ல பாராட்டுறதுக்கோ நான் சொல்லல. இந்த இந்திரா குட்டி தான் நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு. இதை நான் மட்டும் சொல்லல, உங்க அப்பாவையும் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. அது மட்டும் நடந்தா ஆண்டவனுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் நன்றி சொல்வேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு நான் உங்க தம்பி, புரியுதா? என்ன வெளியெல்லாம் பார்க்காதீங்க. பாய்டா. ஓகே, பாய். சாந்தி, அண்ணி மாதிரியே இவனும் ரொம்ப நல்லவனா இருக்கான்ல? என்னப்பா அர்ஜுன், ஃபேக்டரி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இப்படி எல்லாரும் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? அது சார், இவங்க ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருல மாணிக்கம், அவரோட சம்சாரம்.
என்ன பேரு? கண்ணம்மா சார். ஓஹோ. நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறப்ப தான் அவங்க புருஷனுக்கு ஷாக் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி நஷ்டஈடு பணம் கொடுக்கணும். என்னப்பா இது இப்படி சொல்லிட்ட? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். ஃபுல் பில்லி நான் தான் கட்டினேன். அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி இவங்க புருஷனுக்கு என்ன தொகை சேரணுமோ சிங்கிள் செக்கா போட சொல்லி ஆபீஸ்ல ரெடியா வச்சிருக்கேன். இன்னும் என்ன பண்ண சொல்லு? அதெல்லாம் வேண்டாம் சார், நான் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியும். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன வேலை? ஐ மீன் என்ன மாதிரியான வேலை? சார், அவங்க படிப்புக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணியமான வேலையாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். அவ்வளோதானப்பா. உன் பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? அம்மா உனக்கு வேலை தரேன், போருமா? ரொம்ப நன்றி சார். ஏந்திரிமா. என்னது இது? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அர்ஜுனுக்கு நன்றி சொல்லு. அர்ஜுன் தானம்மா உனக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. என்னையா இது முதலாளி தொழிலாளின்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எல்லாம் இல்லைன்னா எனக்கு எங்கேயா ஃபேக்டரி? இது பாருங்க, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு லீவு சம்பளத்தோட. ஓகே, போங்க போங்க, என்ஜாய் பண்ணு போ. பாருங்க. வாங்க. என்ன கதவெல்லாம் திறந்து வச்சிருக்க? உங்களை தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க வரேன்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு நான் வந்து கதவு திறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண கூடாது இல்லையா? ரொம்ப புத்திசாலிதான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த புடவை புதுசா இருக்கு. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன நீங்க சரியா கவனிக்கிறது இல்லைன்னு அப்பப்ப கவலைப்படுவேன். பரவாயில்ல, நல்லாவே கவனிக்கிறீங்க. போன வாரம் ஜவுளி கடைக்கு போனேன்னா. என்ன அங்க ஏதாவது புது டிசைன் பாத்தியா? புது டிசைன் எதுவும் பார்க்கல, ஒரு புது ஆளை தான் பார்த்தேன். புது ஆளா? ஆமா, ஆனா அவங்க ஒரு லேடி. ஏன் குழப்பற? யார பார்த்த? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, உங்களால எனக்கும் வேண்டியவங்க. என்ன யாருன்னு தெரியல? இதோ இதே மாதிரி மோதிரத்தை நீங்க ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வந்து யாருக்கு போட்டீங்க?